ஸோ வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவா மோட்டோஸ் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நம்மக்கிட்ட என்ன வண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா கிளாசிக் 650 ட்வின் இருக்குது. ஸோ இது ரீசன்ட் டேஸ் முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து இது லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே நிற்கிறது வந்து கிளாசிக்காக நிற்கும் போது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட டிட்டோ அதே மாதிரி இருக்குது, பட் சைஸ் வைஸில் பார்க்கும்போது கொஞ்சம் பல்காக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் ஸ்பெக் பற்றி பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹார்ட் ஆஃப் த பீஸ்ட். ஸோ ஹார்ட் ஆஃப் த பீஸ்ட்னும் போது இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக 648cc parallel twin. ஸோ அதுதான் கிளாசிக் 650 ட்வின்னு சொல்லிடுது. ஸோ பேரலல் ட்வின் என்ஜின் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஏர் அண்ட் ஆயில் கூல் என்ஜின் தான் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46, மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 52 வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ கீர் பொறுத்த வரைக்கும் சேம். ஸோ 650 இல்லையா, ஸோ அதனால் 6 கீர் மேனுவல் ஷிஃப்ட் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரேம் அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் ரவுண்டட் ஃப்ரேம்ஸ் தான் வந்து கம்ப்ளீட்டாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாசிக்ஸ் ஆல்ரெடி இருக்க மாதிரி தான். அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டெலிஸ்கோபிக் 41mm டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராவல் மட்டுமே 110. ஸோ நல்லாவே கீழே போய்ட்டு வரும். ஸோ அந்த மாதிரியான சஸ்பென்ஷன் தான். ஸோ அண்ட் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 5 லிங்க் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன்ஸ் வந்து பின்னாடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஃப்ரண்ட்டில் வந்து 320mm பேக்கில் வந்து 240mm வந்து டிஸ்பிளேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கேலிபர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கேலிபர்ஸ்ன்னு நினைக்கிறேன், பட் எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. பட் இங்கே வந்து பேம்ப்ரோஸ் அந்த மாதிரி போடல, ரான்ஸ்லோட கேலிபர்ஸ் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டுமே வந்து டியூவல் ஏபிஎஸ் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டயர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து 19, பேக்கில் வந்து 18 இருக்குது. இது போக அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடிஷனல் ஃபீச்சர்னு சொல்லும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து ட்வின்ன்றதுனால 2 சஸ்பென்ஷன் வந்துடுது. அண்ட் சீட்ஸ்மே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைடராக தான் இருக்குது. தட் மீன்ஸ் நம்ம கிளாசிக்கில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான சீட்ஸ் தான். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து ஆலோஜன் இருக்குது. ஸோ மேபி நம்ம அடிஷ்னலாக வந்து எஃபெக்டிவ்ஸ் எல்இடி போடணுன்னா போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ ட்ரிப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து நமக்கு வந்து ட்ரிப் மீட்டர், ஸோ டேஷ்போர்ட் ட்ரிப் மீட்டரில் குட்டிட்டு வரும் இல்லையா, அதே தான். மிச்சது எல்லாமே கிளாசிக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அந்த ட்ரிப் மீட்டர் என்னபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஐ பட்டனை இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாஸ் லைட்டு அண்ட் இண்டிகேட்டர் ஆர்என்னு அண்ட் தென் ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பட்டன்ஸ்லாம் வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நமக்கு வந்து இதோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 243 kg கிராப் வெயிட்டோட வெயிட். அண்ட் சீட் ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா 800mm போது சேம் நான் வந்து 5.7 இருப்பேன், 5.65 இருப்பேன். ஸோ எனக்கு வந்து நல்லாவே பேர் ஃபுட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்மளோட கீரிங் பொசிஷன்ஸ் எல்லாமே நம்ம கிளாசிக் 350 எப்படி இருக்குமோ அதே மாதிரியான கிளாசிக் செட்டப் தான். அண்ட் ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 14.8 லிட்டர்ஸ் வந்து வரும். அண்ட் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா நார்மலாக சேம் அதே நம்ம கிளாஸ் 350 என்ன பொசிஷன் இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ கொஞ்சம் லைட்டாக நாட் அப்ரைட். ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான ஏரோடைனமிக்ஸோட இது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக 154mm. ஸோ 1450mmன்றது ஓகே டீசெண்டான இதுதான். ஆனால் வெயிட் தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்க மாதிரி இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சொன்ன மாதிரி இன்டர்செப்டர்லேருந்து வந்ததுனால கொஞ்சம் நல்ல வெயிட் வந்து இங்கே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஆக்சுவலாக அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து இந்த வண்டியோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3.2 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில். ஆக்சுவலாக இது வந்து எங்கே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா EICMA 2024 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குன்னு 3.2 lakhs வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருந்தாங்க. ஆன் ரோட் ப்ரைஸுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். எவ்வளோ நாள் படின்னு பார்த்தீங்கன்னா மேபி Jan 2025 வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தட் மீன்ஸ் ப்ரொடக்ஷன் லைனில் வந்து நம்ம கையில் ரைட் பண்ணி பார்க்குறதுக்கு ஸோ அவ்வளோ நாள் ஆகலாம். பட் நம்ம அதுக்கு வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட் கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம PMMotos ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்வேஸ் ரைட் சேஃப், ரைட் வித் சேஃப்டி கீஸ் அண்ட் ஓகேவா ஹெல்மெட்டு. ஸோ பை.